தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில் அமைந்துள்ள முதல் பாடல். இதுவே இவருடைய முதல் பாடல், திருநாவுக்கரச பெருமானின் முதல் பாடலாகவும் விளங்குகின்றது. அதனுடைய பொருள் விளக்கத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி திருநாவுக்கரசர் என்ற பெயருடைய அப்பர் பிரான் அவருடைய இந்த பாடல் பிறந்த அந்த சூழலை நாம் முதல்ல பார்க்கலாம். இவருடைய தந்தை புகழனார், தாய் மாதினியார், தமக்கை திலகவதியார். சிறு வயதில் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்த இவர் பின்னாட்களில் தன்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு, அது இவருடைய தமக்கைக்கு ஒரு திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. அவருடைய கணவரின் பெயர் கலிப்பகையார் அப்படிங்கிறது நிச்சயம் செய்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவர் போர்க்களம் சென்று உயிர் விட்டுறாரு. அதனால் இவருடைய தமக்கை துறவு மேற்கொண்டு வாழ்கிற சிவன் கோவிலில் தொண்டு செய்து, உழவார தொண்டு செய்து வாழ்கின்றார். ஆனால் சிறு வயதிலேயே இவர் தமக்கையின் நிலையை கண்டு அவருடைய தாய் தந்தை சிறு வயதில் இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த இவர் மனவேதனைப்பட்டு ஆன்மீக சிந்தனையில் சமண சமயத்தை சார்ந்து விடுகிறார். அப்படி இவர் சமண சமயத்தை சார்ந்த பிறகு இவருடைய சகோதரி மிகுந்த வருத்தப்பட்டு தன்னுடைய தம்பி தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்ள, இறைவன் அவருக்கு இவரை வெப்பு நோய் கொடுத்து, அதாவது சூளை நோய் வருவித்து நாம் ஆட்கொள்கிறோம், நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்ல அவர் அமைதியாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சமணர்களோடு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அருகில் உள்ள காரைக்காலுக்கு பக்கத்திலே உள்ள பாடலிபுத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. அங்கே சமணர்கள் இவருடைய வாத திறமையை எல்லாம் பார்த்து இவருடைய அறிவின் திறத்தை வியந்து இவரையே தங்களுக்கு குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தர்மசேனர் என்ற பெயரில் இவர் சமணர்களின் குருவாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு அந்த சூளை நோய் வருகிறது. அந்த சமணர்கள் வைத்திருக்கின்ற மந்திரம், மருந்து எதுவுமே கேட்கலை. வலி தாங்கவே முடியல அவரால். என்ன காரணம் அந்த வலி வந்திருக்குது அப்படின்னு தெரியலை. உடனே எப்பொழுதும் ரொம்ப வேதனை வந்தன்னா சகோதரர்களையோ சகோதரியோ இல்லை அம்மா அப்பாவையோ நம்ம தேடுவோம். அவர் துறவியாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய சகோதரியிடம் இந்த வலி தாங்க முடியலை அப்படின்னு கேட்க, நான் சமண மடத்துக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இவரே இரவோடு இரவாக ஒருவருக்கு தெரியாமல் சகோதரியை தேடி வந்துடுறாரு. எனக்கு இந்த வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, அவர் நீ கவலைப்படாதன்னு சொல்லி நமச்சிவாய மந்திரத்தை ஓதி விபூதியை இட்டு, நீ பக்கத்தில் உள்ள அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானாகிய சிவபெருமானை பாடு அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறாரு. அடுத்த நாள் அங்கே இறைவன் பெயர் வீரட்டானேஸ்வரர், அம்மன் பெயர் திரிபுர நாயகி. அங்கே போய் இவர் பதிகம் பாட இவருடைய சூளை நோய், அதாவது இந்த வெப்பு நோய் தீர்ந்ததாக தெரிகிறது. சரி, இப்போ இந்த பண்ணை பாடினால் என்ன பயன் அப்படின்னு சொன்ன, தீராத வலிகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது, நோய்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, குருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ இந்த பதிகம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்றது, கூற்றாயினவாறு விளக்ககில்லீர் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது கொல்லிப்பண்ணில் அமைந்திருக்குது. திரு வீரட்டானேஸ்வரம் என்கிற தலத்திலே பாடப்பட்ட பதிகம். கொல்லிப்பண் என்பது பண்டைய தமிழ் பண். இப்பொழுது இதற்கு இணையான கர்நாடக ராகம் என்னன்னா நவரோஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நவரோஸ் இந்த கொல்லிப்பண், காந்தாரம், பியந்தை காந்தாரம், இது எல்லாமே நவரோஸ் என்ற ராகத்தின் சாயலில் இருக்குது. ஏன்னா பழைய தமிழ் பண்கள் உருமாற்றம் அடைந்தன அப்படின்னு நான் ஏற்கனவே போன காணொளியில் நான் சொல்லி இருந்தேன். இப்போது இந்த பண்ணில் இதற்கு இணையான பாடல் எதுவும், இந்த ராகத்தில் பாடப்பட்ட பாடல்கள், திரைப்பாடல்கள் அவ்வளவா கிடையாது. ஏன்னா இது அதற்கான தகுதியுடைய அந்த திரை இசைக்கு ஏற்றதாக இது இருக்கவில்லை. ஆனால் இது ஒரு அமைதியான மலை அருவி போன்ற இது பக்தி பாடல்களுக்கு இது உகந்ததாக இருக்குது. சரி, இப்போது இந்த கோவில் தலத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். வீரட்டானேஸ்வரருங்கிறது இறைவனுடைய பெயர் என்று. இவர் திருவாமூர்லேருந்து, கடலூரிலேருந்து சமணர்களோடு இருந்து இங்கே வந்துட்டார். வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். முதல் பாட்டு. கூற்றாயினவாறு விளக்ககில்லீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே.
அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னா கெடில ஆற்றங்கரை, கெடில நதிக்கரையிலே உள்ள அதிகை வீரட்டான துறை அப்படிங்கிற இடத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனே, அதாவது வீரட்டானம், அதிவீரட்டானம் அப்படிங்கிற இடத்திலே வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, கூற்றாயினவாறு விளக்குகில்லீர். முதல் வரியை பார்க்கலாம். கூற்று போல என்னை படாப்படுத்தி கொண்டிருக்கிறது. கூற்றுவன் அப்படின்ன பெயர் யமனுக்கு. ஏன் பேர் வந்ததுன்னா உடலை கூறு போடக்கூடியவன். அப்படிப்பட்ட யமன் போல என்னை இந்த வலியானது எனக்கு வந்து விட்டது. இதை விளக்ககில்லீர், இதை விளக்க மாட்டேன் என்கிறீர்கள். விளக்ககில்லீர் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையாக சொல்கிறாரு. விளக்க மாட்டேன் என்கிறீர் அப்படிங்கிறாரு. கூற்றாயினவாறு விளக்ககில்லீர். கொடுமை பல செய்தன நான் அறியேன். நான் என்ன கொடுமை செஞ்சேன் இதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை. பல செய்தன நான் அறியேன். ஆனால் இவர் கொடுமை செய்ததாக நினைக்கிறார். சமணர்களோடு சேர்ந்து சைவ சமயத்தை விட்டுவிட்டு சமண சமயம் மாறியதை, அவர்களோடு சேர்ந்து பல கொடுமைகள் செய்ததை இப்பொழுது அவர் கொடுமை பல செய்தன நான் அறியாமல் செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்றா எடிக்கே இரவும் பகலும். ஏற்றாயனா ஏறு, காளை மாட்டையா வாகனமாக உடையவனே. இல்லை இன்னொரு பொருளும் வருது. என்னை ஒரு ஆளாக ஏற்றா, என்னை ஏற்றுக்கொண்டவனே அப்படின்னும் பொருள். என்னுடைய அடியாராக என்னை ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு பொருள். ஏற்றா அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். உன்னை நான் இரவும் பகலும் பிரியாமல் நான் உன்னை வணங்கி கொண்டிருப்பேன். எனக்கு இந்த வலியை எப்படியாவது தீத்துரு. ஒரு மருத்துவன் கிட்ட போய் சொல்கிற மாதிரி தான் இந்த பதிகம் முழுக்கவே இருக்குது. எனக்கு இந்த வலி ரொம்ப இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, நான் இரவும் பகலும் உன்னை வணங்குறேன். எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே. தோற்றாது அப்படின்னா எங்கேருந்து வந்தது அந்த வலியோடைய தோற்றுவாய் எதுன்னே தெரியல, சோர்ஸ் எதுலேருந்து வந்ததுன்னே தெரியல. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, என்னுடைய வயிற்றுக்கு உள்ளே குடரோடு துடக்கி முடக்கியிட. குடலோடு துடக்கி முடக்கியிட அப்படின்னா சுருட்டி என்னை முடக்குகிறது. இது ஆற்றேன், என்னால் இதை தாங்க முடியவில்லை. அடியேன், என்னால் இதை தாங்க முடியவில்லை. அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. அதிகை வீரட்டானத்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானே. அடுத்து இரண்டாவது பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்து மிடீர். அஞ்சேலும் எண்ணீர். அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அதாவது கெடில ஆற்றங்கரையிலே இருக்கின்ற அதிகை வீரட்டானத்திலே உரைகின்ற சிவபெருமானே, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். என்னுடைய நெஞ்சத்தை உனக்கு நீ குடியிருப்பதற்கான ஏற்ற இடமாக வைத்துவிட்டேன். நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். உன்னை நினைக்காமல் இப்பொழுது இருக்கவே மாட்டேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். இதை போல வஞ்சத்தை நான் பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோய் வரல. அதோடைய தோற்றுவாய் என்ன தெரியல, எதனால் வந்தது தெரியல. இது போல வஞ்சம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. வயிற்றோடு துடக்கி முடக்கிட, என்னுடைய வயிற்றோடு என்னை சுருட்டி முடக்கி விடுகிறது. இது நஞ்சாகி வந்தென்னை, நஞ்சு போல எனக்கு இங்கே வந்து நலிவதனை, எனக்கு துன்பம் தருகின்றது. நணுகாமல் துறந்து கரந்துமிடு, இதை என்னை அடையாமல், இந்த நஞ்சு போல இது என்னை அடையாமல் இதை நீக்கி மறைத்து அருள்வீர் அப்படின்னு கேட்குறாரு. அஞ்சேலும் எண்ணீர், அஞ்சாதே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்றாரு. முதல் பாட்டில் கூற்றுவன் போல வந்திருக்குது இந்த வலி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மீது பாடுறாரு. இங்கே கூற்றுவனை உதைத்த, காலனை காலால் உதைத்த சிவபெருமான் தான் நம்ம காப்பாற்ற முடியும்னு முடிவாக நினச்சிட்டாரு. அடுத்து இந்த பாட்டில் நஞ்சு போல வந்திருக்குதுன்னு சொல்கிறாரு. நஞ்சத்தை உலகம் உய்வதற்காக தான் விஷத்தை உண்ட சிவபெருமான் தான் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. மூணாவது பாட்டு பார்க்கலாம். பணிந்தார் என பாவங்கள் பாற்றவல்லீர், படுவெண்டலையிற் பலி கொண்டு உழல்வீர். துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றார், சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், பெற்றமேற்று உகந்தீர். சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிகேள், அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அதிகை கெடில வீரட்டானத்தில் உரைகின்ற சிவபெருமானே, பணிந்தாரென பாவங்கள் பாற்றவல்லீர், உன்னை பணிகின்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ தீர்க்க வல்லவர். படுவெண்டலையிற் பலி கொண்டு உழல்வீர்,
படுவெண்டலை அப்படின்னா மாண்டவர்களுடைய, இங்கே பிரம்மனை குறிக்குது, பிரம்ம கபாலத்திலே பிட்சை கேட்டு உழல்வீர். எதற்காக? அருள் புரிவதற்காக, உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக தான் பிட்சை ஏற்று உழல்கிறாராம். எவ்வளவு கருணை உள்ளம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கருணை தான் தன்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாரு. துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால். இங்கே துணிந்தே அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, சமணர்களுடைய இடத்துலேருந்து இரவோடு இரவாக இங்கே ஓடி வந்திருக்காரு, அந்த மதத்திலிருந்து மாறிட்டார். அப்போது நிச்சயமாக அவங்க தனக்கு துன்பம் தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் துணிந்தே, ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் துணிந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால், உனக்கு வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி. ஆனால் இந்த வெப்பு நோய், இந்த சூளை நோய் என்னை சுட்டு எரிக்கின்றது, இதை தவிர்த்து அருள்வீர்களாக அப்படின்னு கேட்குறாரு. பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர். பிணிந்தார்னா இறந்தவர்கள், அதாவது சாம்பல், சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் பூச வல்லவரே அப்படிங்கிறாரு. பெற்றம் ஏற்று உகந்தீர். காளை மாட்டை வாகனமாக மகிழ்ச்சியாக கொண்டவரே. சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிகேள். சுற்றும் வெண்டலைனா தலைமாலை, கபாலங்களாய் கொண்டு, அதாவது இறந்தவர்களுடைய தலையை தன்னுடைய தலைமாலையாக அணிந்தவன் சிவன் அப்படிங்கிறதுனால சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிகேள். அடிகேள், அடிகள் என்பது தான் அடிகேள் அப்படின்னு வந்திருக்கு. அதிக கெடிலை வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து 4வது பாட்டு. முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்து என்னை நலிந்து முடக்கியிட பின்னமும் அடியேனுக்கு ஆளும் பட்டேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருள்வீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயார் தங்கடன் ஆவதுதான். அன்னநடையார் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினால் அப்படின்னா, முன்னாடி நான் அறியாமையினால் சமண சமயத்தை சேர்ந்து விட்டேன். முன்னம் முதல்ல இவர் சிவனடியாராகத்தான் இருந்திருக்காரு, அதாவது சைவ சமயத்தை சார்ந்து சிவனை வணங்கி இருந்திருக்கிறாரு. முன்னமும் நான் அடியேன் தான். அறியாமையினால் சமண சமயத்தை சார்ந்தேன். அதற்காக முனிந்தென்னை என் மீது கோபித்து நலிந்து முடக்கிட, இப்படி நான் நலிந்து வாட, என்னை சுருட்டி மடக்க, பின்னையும் ஆனாலும் நான் இன்னமும் உனக்கு தான் அடியவனாக இருக்க போகிறேன். இனிமேல் நான் அந்த மதத்துக்கு திரும்ப போகிறதில்ல. பின்னமும் அடியேன்னு உமக்கு ஆளும்பட்டேன், உமக்கு ஆட்பட்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சுடுகின்றது சூளை தவிர்த்து அருளீர். இந்த சூளை நோயானது என்னை சுட்டி எரிக்கின்றது, இதை நீக்கி அருள் புரிவீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ. தன்னை அடைந்தவர்களுடைய வினைனா துன்பத்தை தீர்ப்பதல்லவா. தலையாயவர் தங்கடனாவது தான். தலைமையாக இருப்பவர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய கடமை அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு, அன்னநடையார், அதாவது அன்னநடை நடக்கின்ற பெண்கள் உரைகின்ற அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படிங்கிறாரு. இங்கே அன்னநடையார் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இவருக்கு துன்பம் தாங்க முடியாமல் இருக்கின்றது, ஆனால் இறைவன் இன்னும் அருள் புரியவில்லை. அவர் விரைந்து வர வேண்டும், அன்னநடை நடந்து வரக்கூடாது. அதுக்காக அதை நினைக்கும் பொழுது தனக்கு பலி தாங்க முடியவில்லையே என்று நினைக்கும் பொழுது அன்னநடையார் அதிகை கெடில அப்படின்னு சொல்கிறார் போல தோன்றுகிறது. அடுத்து 5வது பாட்டு. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாய கயம் புக நூக்கி இட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆர்த்தார் புனலார் அப்படின்னா, புனல் அதாவது நதி ஆர்ப்பரித்து வருகின்றதாம், ஓசையிட்டு கொண்டு வருகின்ற அந்த நதியின், எந்த நதி? கெடில நதி. அந்த கெடில நதியின் வடகரையில் இந்த வீரட்டானம் அப்படிங்கிற தலம் இருக்கிறது, அதிகை வீரட்டானம் அப்படிங்கிறது. இந்த தலத்து ஊரை அம்மானே அப்படி இந்த தலத்தில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னை காத்திருந்தவங்களுடைய காவலை நான் இகழ்ந்தமையால் அப்படின்னா புறந்தள்ளினேன். அதாவது இவருடைய சகோதரி அந்த சமண சமயத்துக்கு போக வேண்டான்னு இவரை தடுத்தாலும் இவர் கேட்காமல் போனார், அதை அலட்சியம் செய்தார். அதனால் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பொருளும் இருக்கிறது. இறைவன் சைவ சமயத்திலே அவர் இறைவன் மீது பக்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இறைவனுடைய திருவருள் இல்லாமையினால் அந்த காவலை இவர் இகழ்ந்தமையால்
சமண சமயத்தை சார்ந்ததாக குறிப்பிடுகிறார். கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி அந்த சமண சமய கருத்துக்களிலே அவர் கரையில் நிற்கிறது போல நிற்கிறாரு. அப்போது அந்த சமணர்கள் என்ன சொல்கிறாங்க, அதோடைய ஆழம் என்ன, அதோடைய கருத்துக்களை பற்றி இவர் கேட்கும் பொழுது நீயே கண்டுகொள் என்று சொல்லி, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி இவரை தள்ளி விட்டுட்டாங்களாம். நீத்தாய கயம்புக அப்படின்னா, நீத்தாய அப்படின்னா நீந்துவதற்கு உரிய தண்ணி தான் இருக்குது, அதில் நீச்சல் அடிக்க முடியும். அப்படி நீத்தாய கயம்புக, அப்படிப்பட்ட குளத்திலே அவரை நூக்கியிட அப்படின்னா தூக்கி போட்டாங்க. அதாவது அந்த கருத்துக்களை பற்றி கேட்கும் பொழுது நீயே இந்த ஆழத்தை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களாம். ஆனால் நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். சரி, அதில் நீச்சல் அடிக்கத்தான் முடியும், ஆனால் நான் ஒரு இடத்தில் நிலையாக நிற்பதற்கான துறை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழித்துறை ஒன்று அறியேன் அப்படின்னு தன்னுடைய துன்பத்தை எல்லாம் சொல்கிறாரு. அந்த மதத்தில் இருந்தும் தன்னுடைய துன்பம் தீரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். இங்கே வந்த பிறகு அவருடைய சகோதரி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி உனக்கு இது சரியாகிவிடும், இறைவன் மீது நீ பாடல் பாட வேண்டும் அப்படின்னு சொல்ல, இதை போன்ற ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். ஏன்னா எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு சொல்லி ஒரு நோயால் அவதிப்படுகிற ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தன்னுடைய சகோதரியிடம் தான் கிடைக்குது. அதனால் அப்படி சொல்கிறாரு, வயிற்றோடு துடக்கி முடக்கியிட. அப்படி என்னை வலியானது என்னுடைய வயிற்றோடு என்னை சுருட்டி மடக்கி என்னை துன்புறுத்த நீதான் எனக்கு இதை தீர்த்து அருள வேண்டும், வீரட்டானத்திலே உரைகின்ற சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாரு. 6வது பாட்டுக்கு போகலாம். சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய், உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். இறைவனை வணங்குவதற்கு நீர் வேண்டும், பூ வேண்டும், தூபங்கள் காட்டணும். இதையெல்லாம் நான் மறந்தறியேன், இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது இனி வரும் காலத்தில் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறதும் பொருள். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், தமிழோடு இசையோடு கூடிய தமிழ் பாடலையும் பாட மறக்கவே மாட்டேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி உன்னைய நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா மனித இயல்பு என்னன்னா, துன்பம் வரும்போது இறைவனை நினைப்பாங்க, அது நீங்கின உடனே மறந்துடுவாங்க. அப்படி இல்லை, நான் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் அப்படிங்கிறாரு. உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், இனிமே உன்னுடைய பெயரை என்னுடைய வாயிலிருந்து மறக்கவே மாட்டேன், நான் எப்பொழுதும் உன்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பேன். உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய், இறந்து போனவர்களுடைய தலையிலே, அதாவது இங்கே பிரம்ம கபாலத்திலே பிக்ஷை கொண்டு உழல்கின்ற இறைவா, உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், என்னுடைய உடலிலே எனக்கு துன்பத்தை தருகின்ற இந்த சூலை நோயை தவிர்த்து அருள் புரிவாய். அலந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப வருந்திட்டேன், அலந்தேன் அடியேன், உன்னுடைய அடியவனாகிய நான் மிகவும் துன்பப்பட்டு விட்டேன். அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே, அதிகை வீரட்டானத்திலே உரைகின்ற இறைவனே. அடுத்து 7வது பாட்டு. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும், ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்கு ஆட்செய்து, வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர், பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட, நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. கெடிலை வீரட்டான, அதாவது கெடிலாற்றங்கரையின் வடகரையிலே இருக்கின்ற வீரட்டானம் என்னும் தலத்திலே உரைகின்ற சிவபெருமானே. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை. இங்கே மனை வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், இவர் திருநாவுக்கரசர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாக எந்த புராணமும் குறிப்பிடவில்லை. அதாவது சேக்கிலார் புராணத்திலே குறிப்பிடலை, பெரிய புராணத்தில் குறிப்பிடலை. அப்போ இங்கே மனை வாழ்க்கை என்று சொல்லுவது என்ன அப்படின்னா, இவர் சமணர்களோடு இறக்கும் பொழுது இருக்கின்ற அந்த வாழ்க்கையை தான் குறிப்பிடுறாரு. அதாவது செல்வ வளத்திலே வாழ்ந்த வாழ்க்கையில் உயர்ந்திருந்தேன், அது மிகவும் உயர்வுன்னு நினச்சிருந்தேன். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் அப்படின்னா பல பொருள் செல்வமும் இருந்திருக்குது அப்பொழுது அவர்கிட்ட, அதுதான் உயர்வுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஒருவர் தலை காவல் இல்லாமையினால், என்னை காவல் காக்கின்றவர் ஒருவர், தலையாய காவல் காக்கின்றவர் இல்லாததுனால நான் அதையே பெரிது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போது உன்னைய நான் வேண்டிக் கொண்ட பிறகு அதை காட்டிலும் நீதான் உயர்வு என்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு பொருள். பயந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் அப்படின்னா, பயந்தேனா உன் பயப்பட்டு, உன் அருளின் பயப்பட்டு, உன்னால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்தால் அதுவே உயர்வு அப்படிங்கிறத இப்போ நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு பொருள். பலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர், எனக்கு இந்த சூளை நோய் பலியை கொடுக்கின்றது, இதை தவிர்த்தருளீர். பயந்தே என் வயிற்றின் அகம்படியே நான் அஞ்சுகின்றேன், என் வயிற்றின் அகம்படியே நான் உள்ளே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட, குடலை அப்படியே புரட்டி பறித்து அதை அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன். அப்படி துன்பம் தர நான் அயர்ந்து போய்விட்டேன். அடியேன் நான் அயர்ந்து இருக்கின்றேன், தளர்ந்து போய்விட்டேன், என்னை காத்தருள்வாய் அப்படின்னு பொருள். வீரட்டானத்தில் உரையும் இறைவனே என்னை காத்தருள்வாய் அப்படின்னு பொருள். 8வது பாடல். பலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியேன், வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. சங்க வெண்குளை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இங்கே பலித்தேன் மனை வாழ்க்கை, பலித்தேன் அப்படின்னா உறுதிப்படுத்துவது அப்படின்னு பொருள். மனை வாழ்க்கை, அந்த மனை வாழ்க்கைங்கிறது அதாவது இங்கே குறிப்பிடுகிற மனை வாழ்க்கை என்பது தான் செல்வத்தால் உயர்ந்து இல்லறத்தில் இருந்தது. இல்லறம் என்றால் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது என்று இல்லை, ஏன்னா அவருக்கு திருமணமானதாக செய்தி இல்லை. மனை வாழ்க்கை என்பது பெரும் பொருள் வளத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறாரு. அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன், ஆனால் அதில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலை, மகிழ்ந்து அறியேன், அதனால் மகிழ்வு இல்லை. இங்கே வார்த்தைகள் எல்லாம் அவர் பலியின் காரணமாக அப்படியே விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு வேதனையில் எப்படி பாடுவாங்களோ அப்படி. வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால், மனத்திலே எனக்கு வஞ்சனை இல்லை. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. எனக்கு இந்த பலியோட நான் இப்படி வேதனைப்படும் போது இந்த வாழ்க்கையை, மனை வாழ்க்கையையும் நான் மகிழ்ச்சிக்க கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மனம் சலித்து போய்விட்டது, ஆனால் எனக்கு ஒருவரும் துணை இருக்கவில்லை. சங்க வெண்குளை காதர் அப்படின்னா, சங்கம் காதிலே சங்கு தோடு அணிந்த குளை, சங்காலான குளை அணிந்த எம்பெருமான் கலித்தே என்ன வயிற்றின் அகம்படியே. கலித்தேன்னா இந்த வலியானது பெருகி இருக்கின்றது, பெருகி என்னுடைய வயிற்றின் அகம்படி, வயிற்றின் உள்ளே கலக்கி மலக்கிட்டு. கலக்கி மலக்கிட்டு அப்படின்னா வயிற்றிலே போட்டு அதை கலக்கி முறுக்கி அப்படின்னு அர்த்தம். கவர்ந்து தின்ன, அதை என்னை கவர்ந்து அது என்னை உண்கின்றது அப்படிங்கிறாரு. அழுத்தேன் அடியேன், அழுத்து போயிட்டேன், இந்த வலி தாங்க முடியாமல் நான் அழுத்து போய்விட்டேன், என்னை காப்பாற்று அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. 9வது பாட்டு. பொன் போல மிளிர்வதோர் மேனியினீர் புரி புன் சடையில் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியென்றிவற்றை நணுகாமல் துறந்து கறந்துமிடீர். என் போலிகள் உம்மை இனி தெளியார், அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. பொன் போல மிளிர்வதோர் மேனியினீர், பொன்னை போல மிளிர்கின்ற விளங்குகின்ற திருவுருவத்தை உடையவரே அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு. புரி புன் சடையீர் அப்படின்னா புரினா அப்படியே முறுக்கிட்ட ஜடாமுடியை உடையவர், செஞ்சடை அப்படிங்கிறதுனால புன்சடையீர் அப்படிங்கிறாரு. மெலியும் பிறையீர், மெலிகின்ற பிறைச்சந்திரனை அணிந்திருக்கின்றவரே அப்படின்றாரு. ஏன்னா இறைவனுடைய பிறைச்சந்திரனின் ஒரு கலையை அணிந்திருக்கிறார். துன்பே கவலை, துன்பம் கவலை பிணி என்று இவற்றை நணுகாமல் துறந்து, இவையெல்லாம் என்னை அடையாமல், நணுகாமல், துன்பம் கவலை பிணி இந்த நோய் என்னை அணுகாமல் துறந்து கறந்து அப்படின்னா நீக்கி மறைத்து, இதை நீக்குவாயோ இல்லை மறைப்பாயோ ஏதாவது ஒன்று செய். துறந்து கறந்து மிடீர், அதை நீக்கிவிடுங்கள் இல்லை மறைத்து விடுங்கள். என் போலிகள் உம்மை, என் போன்றவர்கள் உம்மை இனி தெளியார். எப்படி உம்மை அறிந்து கொள்ள முடியும்? நீர் எனக்கு இப்படி துன்பம் கொடுத்தீர்னா உங்களை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என் போன்றவர்கள் உம்மை தெளிய மாட்டார்கள் இல்லையா? அதனால்
அடியார் படுவது இதுவே ஆகில், உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் படுகின்ற துயரம் இப்படி என்றால் எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அன்பே அமையும், நீர் எம்முடைய துன்பத்தை நீக்கினால் அன்பே விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, இல்லைன்னா அன்பே வடிவாகிய இறைவனே என்னுடைய துன்பத்தை நீ நீக்குவாயாக அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் அடியவர்கள், நாங்கள் தெளியாமல் இருக்கின்றோம், எமக்கு தெளிவு தர வேண்டும், அதற்காக அன்பே வடிவான நீர் எமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறாரு. 10வது பாட்டு. போர்த்தாய் அங்கோர் ஆனையின் ஈருரி தோல், புறங்காடரங்கா நடமாட வல்லாய், ஆர்த்தாரை அரக்கன் தனை மால்வரை கீழ், அது அடர்த்திட்டு அருள் செய்வது அது கருதாய், வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையினை விலக்கியிடாய், ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இந்த பாட்டில் 10வது பாட்டு பொதுவாக அப்பருடைய பாடலில் 10வது பாட்டு ராவணனை பற்றி பாடுகிறார். எப்படி திருஞான சம்பந்தர் 8வது பாடலில் ராவணன் பற்றி பாடுகிறாரோ அதே போல இவர். ஏனென்றால் ராவணன் முதலில் கைலாய மலையை பெயர்த்து அவன் ஆர்ப்பரித்து தன்னுடைய செருக்கோடு இருக்கிறான். ஆனாலும் இறைவன் அவன் சாமகானம் பாடி இறைவனை மகிழ்வித்த பிறகு அவனுக்கு அருள் புரிந்தார். அதனால் என்னதான் செருக்கும் கர்வமும் கொண்டிருந்தாலும் அவனை சரணடைந்தால் அவன் அருள் புரிவான். அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படியாவது அருள் புரிய வேண்டும், என்னுடைய இந்த வயிற்று பலியை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை பாடுறாரு. போர்த்தாய் அங்கோர் ஆனையின் ஈருரி தோல், ஒரு யானையின் மத யானையின் தோலை, பசுந்தோலை நீ பொறுத்து கொண்டாய் அப்படின்றாரு. புறங்காடு அரங்கா, புறங்காடுனா சுடுகாடு, சுடுகாடே அரங்கமாக வைத்து நடமாட வல்லாய், நடனமாட வல்லவனே. ஆர்த்தான் அரக்கன் தனை மால்வரை கீழ், ஆர்த்தான் அப்படின்னா அவன் ஆர்ப்பரித்து சப்தம் போட்டு செருக்கோடு இருந்த அந்த ராவணனை, அரக்கன் தனை மால்வரை கீழ், ஆர்த்தான் அரக்கன் தனை மால்வரை கீழ்னா பெரிய மலையின் கீழ், கைலாய மலையின் கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த, அடர்த்திட்டுனா அவனை அழுத்தி பிறகு அருள் செய்த அது கருதாய். அப்படி நீ அவன் செய்த அந்த ஆர்ப்பரிப்பை நீ நினைக்கவே இல்லை. அவன் எவ்வளவு பெருமிதம் அடைந்து அவன் செய்தான அந்த செயலை நீ பெரிதாக நினைக்காமல் அவனுக்கு அருள் புரிந்தாள். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள், உன்னுடைய என்னுடைய வேதனை, அதாவது இவருடைய வலியின் காரணமாக வேர்த்து புரண்டு விழுந்தும் எழுந்தாள். என் வேதனையான விலக்கிடாய், என்னுடைய இந்த வேதனையை நீ விலக்கிவிட வேண்டும். ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆர்த்தார் அப்படின்னா ஆர்த்து வருகின்ற, அதாவது இந்த ஆறானது எப்படி ஓடி வருகின்றதுன்னா ஓசையோடு ஓடி வருகின்றது. அதனால் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. கெடில ஆற்றங்கரையிலே இருக்கின்ற வீரட்டானம் அப்படின்ற இடத்திலே உரைகின்ற பெருமானே, என்னுடைய வேதனையை நீக்கிவிடு அப்படின்னு சொல்கிறார். ஆக இவர் இந்த கூற்றாயினவாறு விளக்ககளில் இந்த பாடல் முழுவதுமாக இவர் பாடி, இவருக்கு அதற்கு பிறகு சூளை நோய் தீர்ந்தது. பிறகு இவர் சமணர்களால் பல துன்பம் அடைந்தாலும் கூட இவர் சைவத்தை விட்டு அவர் மாறவே இல்லை அப்படிங்கிறதும் இவருடைய பாடல், இவருடைய கதையின் மூலம் பெரிய புராணத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.